தி கோட் படத்துக்கு ஹைப் இல்லை அப்படின்னு அந்த படத்தோட தயாரிப்பாளரான அர்ச்சனா கல்பாத்தியே பேசியிருந்தாங்க. அதுவும் அதுக்கு ஒரு விளக்கம் கூட கொடுத்தாங்க. ஹைப் இல்லாதது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு படத்துக்கு மக்கள் எதிர்பார்ப்பு இல்லாமல் பார்த்தா தான் நல்லாயிருக்கும். எல்லாரும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பில் வந்தாங்க அப்படின்னா அவங்கள திருப்திப்படுத்துறது எந்த இயக்குனராலையும் முடியாது. நாங்கள் தான் வேணும்னே ஹைப் ஏறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் லிமிட்டடான அப்டேட் மட்டும் விட்டுட்டு ஆடியோ லான்ச் கூட நடத்தாமல் படத்தை வெளியிட போகிறோம். ஹைப் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு பேசியிருந்தாங்க. இது போக சோசியல் மீடியாக்கள்லேயும் நிறைய விஜய் ஃபேன்ஸ் பேசுனது என்ன அப்படின்னா, ப்ராப்பரான ப்ரமோஷனில், ஆடியோ லான்ச்சில், ஹைப் இல்லை, அது இல்லை, இது இல்லை, இருந்தாலும் டிக்கெட் புக்கிங்கில் சாதனை பண்ணிகிட்ருக்கு அப்படின்ட்டுலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்க எதை வச்சு ப்ரமோஷன் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்கன்னு தெரில. யூடியூப் பக்கம் போனாலும் சரி, ஃபேஸ்புக் பக்கம் போனாலும் சரி, எந்த பக்கம் போனாலும் வெங்கட் பிரபு வராரு, இல்லாட்டி அர்ச்சனா கல்பாத்தி வராங்க, இல்லாட்டி வைபவ் வராரு, இல்லாட்டி பிரேம்ஜி வராங்க, இல்லாட்டி பிரசாந்த் வராரு. இந்த மாதிரி கோட் படத்தில் நடித்தவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரே பேட்டியாக கொடுத்து தள்ளிகிட்ருக்காங்க. இத்தனைக்கும் தோனி முதற்கொண்டு சிவகார்த்திகேயன் வரையும் அவங்க நடிக்கிறாங்க, இவங்க நடிக்கிறாங்க, அப்படி இப்படின்ட்டு அது ஒரு பயங்கரமான ரோமரே கிளம்பியிருக்கு. பிரேம்ஜி என்னடான்னா 1500 கோடி வசூல் பண்ணும் கண்டிப்பாக அப்படின்னு அடித்து சொல்கிறாரு. இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அர்ச்சனா கல்பாத்தி ஹைப் இல்லாமல் இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதனால தான் நாங்கள் ஹைப் ஏற்றாமல் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போது அர்ச்சனா அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹைப் ஏறிடுச்சு, பிரேம்ஜியும் வைபவும் நிறைய பேட்டி கொடுத்து ஹைப்பை ஏற்றிட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு அவங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐபிஏர்னா பிரச்சனை தான், ஸோ அதனால் நாங்களே தான் ஹைப் ஏற்றாமல் வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. இப்போ ஹைப் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க. இவங்க என்ன தான் நினைக்கிறாங்க, என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னே ஒன்றும் புரியலை. ஒருவேளை அவங்களுக்கு என்ன நடக்குதோ அதை பாசிட்டிவாக க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க பேசுகிறாங்க போல். அதான் ஒரு சில இன்டர்வியூஸ் கொடுத்தோன்னா நம்மளுக்கு அது ஒரு கரெக்டாக இருக்கும். பட் எல்லா சேனலுக்கும் நம்ம மாற்றி 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 கொடுத்துட்ருக்கும்போது இப்படி தான் மாற்றி மாற்றி பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சரி, மொத்தத்தில் தி கோட் திரைப்படம் நாளைக்கு வெளியாகுது, செப்டம்பர் 5. நாளைக்கு என்ன ரிசல்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். படத்தோட லென்த்து வேறு 3 மணி நேரத்துக்கும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால மக்கள் கொஞ்சம் லைட்டாக ஏதாவது கொஞ்சம் சொதப்பியிருந்தாலும் மக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. சும்மா 2.5 மணி நேரம் பார்க்குற படத்துக்கே லேகு 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 அப்படிம்பாங்க. இதில் 3 மணி நேரம் அப்படிங்கும்போது மக்களை கட்டி போட்டு வைக்கணும். அந்த கலையை வெங்கட் பிரபு பண்ணியிருக்காரா என்ன அப்படிங்கிறது நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நாளைக்கு கோட் படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை பற்றி பேசுவோம்.